இதுக்குரியவர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். ஏசாயா 41:11. இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சையடைவார்கள். உன்னோடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். அநேகர் இன்றைக்கு உங்கள் மீது எரிச்சலாக இருக்கலாம், உங்களோடு கூட வழக்காடி கொண்டு இருக்கலாம், உங்களை குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கலாம், உங்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கலாம். நாம் யாரையும் பகைக்கவில்லை, யாருக்கும் விரோதமாக ஒன்றும் செய்யவில்லை. நாம் நம்முடைய வேலையை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வேலையை பார்ப்பதற்கே நமக்கு நேரம் இருப்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு தினந்தோறும் ஜெபம் செய்ய வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், குடும்பத்தை கவனிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என அநேக பொறுப்புகள் இருக்கிறபடியினாலே நமக்கு பிறரை குறித்து சிந்திப்பதற்கே நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு செய்வதற்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிற அநேகர் நம் மீது எரிச்சலாகி கர்த்தர் நமக்கு தருகிற வளர்ச்சியை கண்டு பற்களை கடித்து குற்றம் சுமத்தி நம்மிடத்தில் வழக்காடி நம்மை குறித்த துர்ச்செய்தியை பரப்பி எப்படியாவது நம்மை அழித்து விட வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் மீது எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெட்கி இளைச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர் ஒன்றுமில்லாமல் போவார். நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அப்படியாக அவர்கள் காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் உங்களை பகைக்கிற பொழுது, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் வெட்கி இளைச்சை அடைவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள், அவர்கள் காணாமல் போவார்கள். நீ தேடியவர்களை காண மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருடத்தில் பல வருடங்களாக உங்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை தேடி நீங்கள் காணாதிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த வருடத்திலே உங்களுக்கு அவர் தர விரும்புகிறார். பிரியத்துக்குரியவர்களே, எனவே நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லி அப்பாவுடைய நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யாராவது உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால் அவர்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்தவில்லை, நம்முடைய ஆண்டவர் மீது குற்றம் சுமத்துறாங்க. யாராவது உங்களை வேதனைப்படுத்துகிறாங்கன்னா அவங்க உங்களை வேதனைப்படுத்தல, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறாங்க. கொஞ்ச காலம் ஆண்டு பொறுப்பார், அதன் பிறகு அவர் வசனத்தை நினைவு கூறுவார். இந்த கல்லின் மீது மோதிரவன் நொறுங்கி போவான். எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வலிமை உடையவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அவன் திறமையானவனாக இருந்தாலும் சரி, அவனை தேடி நீங்கள் காண மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு யுத்தங்களை செய்கிற தெய்வம். இந்த நாளில் யுத்தங்களை செய்வார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார், நீதி செய்வார், சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை, இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யும். கண்ணீரை துடைத்தரலும், வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்தரலும், பிசாசின் கிரிகளை அழித்து போட்டரலும். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட உடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்வீராக. வியாதி, தரித்திரம், கடன் பாரம் ஆண்டவரே இல்லாமை இயலாமை எல்லாம் மாறட்டும், அதிசயங்களை செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.